ஜனவரி மாதம் 26ஆம் தேதி இந்த திங்கட்கிழமை காலையிலே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள், நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. கர்த்தருடைய நாமத்தினாலும் வார்த்தையினாலும் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புதிய கிருபை உதயமாயிருக்கின்றது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு தேவரகமான கிருபை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த நாட்களிலே நீங்கள் பெற்ற கிருபையை போன்று அல்ல, இதுவரைக்கும் நீங்கள் அனுபவிக்காத நன்மைகளை நீங்கள் அனுபவிப்பதற்கான ஒரு கிருபை இந்த காலையிலே உதயமாயிருக்கின்றது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உள்வாங்கி உணர்ந்து ஆழமாய் விசுவாசியுங்கள். நான் நல்லா இருப்பேன்னு சொல்லுங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க, இன்னைக்கு நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்றைக்கு நம்முடைய பாரத தேசம், இந்திய தேசம் குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது. குடியரசு தின வாழ்த்துக்கள் உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். குடியரசு தினமாகிய இந்த நாளில் இந்திய மக்களாய், தேவ மக்களாய் நாம் நினைவு கூற வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், நம்முடைய பாரத தேசத்தில் இருந்ததான மன்னர்களுடைய ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு மக்கள் ஆட்சி ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு நாள். மக்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு ரைட்ஸ் இருக்கு. அவர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டிய உரிமைகள் அவர்கள் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று மக்களுக்கு உணர்த்தப்பட்ட ஒரு நாள். அவர்களுடைய அதிகாரத்தை அவர்கள் நிலைநாட்டுவதற்கு, மக்களாட்சி ஸ்தாபிக்கப்படுவதற்கு ஏதுவான ஒரு ஆளுமை பெறப்பட்ட ஒரு நாளாய் இந்த நாள் இருக்கின்றது. இந்திய மக்களுக்கு எப்படி ஒரு குடி உரிமை இருக்கின்றதோ, ஒரு ரைட்ஸ் இருக்கிறதோ, அதுபோலவே மீட்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேவ ஜனமே, உங்களுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கின்றதை நீங்கள் மறந்துடவே கூடாது. உங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் உங்க மேல அன்பு வைத்து, பரம தகப்பன் உங்கள் மேல் அன்பு வைத்து, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் உங்கள் பாவங்களை கழுவி சுத்திகரித்து உங்களை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக மாற்றியிருக்கிறார் என்பதை நம்புங்கள். உங்களுக்கு ஆளுமை இருக்கிறது, உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது, உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. பாவத்தின் மேல், சாபத்தின் மேல், வியாதியின் மேல், தரித்திரத்தின் மேல், உங்களை வாட்டி வதைக்கக்கூடிய வேதனைகள் மேல் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இருளின் ராஜ்யத்துக்கு அதிபதியாயிருந்ததான பிசாசானவன் உங்கள் மேல் பலவந்தம் கொண்டு எத்தனை தீமைகளை உங்கள் மேல் கொட்ட நினைத்தாலும் அத்தனை தீமைகளை ஒன்றுமில்லாமல் செய்யக்கூடிய அளவுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சாத்தானுடைய கிரியைகளை வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்து அந்த அதிகாரத்தை உங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் தேவனுடைய குழந்தைகள், தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்கள் உரிமையை நிலைநாட்டுங்கள். பல காய கவலைகள் வருகிறதா? இயேசுவின் நாமத்தினால் இதை விரட்டி அடியுங்கள். வியாதி பலவீனங்கள் உங்கள் உடலை வருத்தப்படுத்த பார்க்கிறதா? இயேசுவின் நாமத்தை சொல்லி அதை விரட்டி அடியுங்கள். உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குங்க, உங்களுக்கு அதிகாரம் இருக்குங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இவ்வண்ணமாய் சொல்லுகின்றார். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். விசுவாசிக்கிற தேவ ஜனமே, நீ நல்லா இருப்ப, நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இயேசுவை விசுவாசிக்கிற, கர்த்தரை நேசிக்கிற நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள். ஐயோ, இந்த பிரச்சனை என்னை வாட்டி வதைத்து என்னை வியாகுலப்படுத்தி கீழே விழத்தள்ளி என்னை சிதைத்து விடுமா என்ற வீண் பயம் உங்களுக்கு தேவையில்லை. இயேசுவின் நாமத்தினாலே நான் வெற்றி கொள்வேன் என்று முழங்குங்கள். தாவீது முழங்கினார் அல்லவா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே
இந்த கோலியாத்தை நான் வென்று வீழ்த்துவேன் கர்த்தருடைய நாமத்தினாலே என்ற வார்த்தையின்படி இன்னைக்கு ஏது உங்களை வேதனைப்படுத்துகிறது? எந்த பாவத்தின் எண்ணங்களோ, சாபத்தினுடைய வல்லமைகளோ, வியாதிகளோ, தரித்திரங்களோ, கவலைகளோ வியாகுலப்படுத்துகிறதா? இயேசுவின் நாமத்தினாலே, நான் கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே தேவனை விசுவாசிக்கிறேன். பலவீனப்படுத்துகிற பொல்லாத பலவீனங்களை போ இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லி அதிகாரம் முழக்கமிடுங்கள் தேவ பிள்ளைகளே. வாதை வருத்தங்கள் நீங்கி போகும். அப்போ உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்திருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்தில் இருக்கும் பொழுது எப்படி அவருடைய அதிகாரத்தை அவர் நிலைநாட்டினாரோ, அதுபோலவே நீங்கள் இந்த பூவுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களிலே நீங்கள் உங்கள் அதிகாரத்தை நிலைநாட்டுங்கள். ஒரு முறை ஒரு தேசத்தில் ஒரு வழக்கம் இருந்ததாம். அந்த தேசத்திலே ஒரு யானை ஒரு மலர் மாலை எடுத்துக்கொண்டு சென்று அது யார் மேலேச்சும் போட்டுரும். அப்படி போடக்கூடிய மலர் ஒருவேளை வழிப்போக்கர்கள் மேலே, இல்லை கடை வீதியில் இருக்கக்கூடியவர்கள் மேலே, சாதாரணமான ஏழை எளியவர்களாக இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், யார் மேலேச்சும் அது போடும். அப்போ அந்த யானை யார் மேலே அந்த மலர் மாலையை போடுகிறதோ அவங்க தான் அடுத்த 5 வருஷத்துக்கு அந்த தேசத்துக்கு ராஜா. எவ்வளோ ஆச்சரியம் இல்லை? அந்த 5 வருஷம் அவங்க யாராக இருந்தாலும் சரி, ராஜ சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்து அவர்கள் ஆட்சி செய்யலாம். 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ராஜாவை ஒரு படகுல உட்கார வச்சு தன்னந்தனியாக அவரை கூட்டுட்டு போயிட்டு, படகோட்டி கூட்டு போயிட்டு, மனுஷ சஞ்சாரம் இல்லாத கொடிய துஷ்ட மிருகங்கள் இருக்கக்கூடிய இருள் நிறைந்த காட்டு வனப்பகுதியிலே விட்டு விடுவார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல், துஷ்ட மிருகங்களால் பாதிக்கப்பட்டு 5 ஆண்டுகள் அரசனாக இருந்தவர்கள் காட்டில் விடப்பட்ட உடனே மரித்து போவார்கள். இது அந்த தேசத்தினுடைய வழக்கம். ஒரு முறை 5 வருஷம் அரசாட்சி செய்த ஒரு ராஜாவை அந்த மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆட்சி அவருக்கு 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் அவருக்கு என்ன பண்ணுறாங்க, வழி அனுப்பி விடுறாங்க, தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்புறதுக்கு. அப்போ அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, ஒரு சின்ன படகுல போய் உட்காந்துக்கிறாரு. மக்கள்லாம் அவருக்கு டாட்டா பபாயெல்லாம் காட்டி அனுப்புகிறாங்க. அவர் அப்படியே தண்ணியில் போகிறார். அந்த படகை ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் அந்த ராஜாவை பார்க்குறார். நீங்கள் இப்போது தண்ணி இல்லாத காட்டில் விடப்பட போகிறீங்க. 5 வருஷம் ராஜா மாதிரி சிறப்பாக வாழ்ந்துட்டீங்க. அப்போ இந்த காட்டில் நான் கொண்டு போய் உங்களை விட போகிறேனே, உங்களை நான் விடுற மாதிரி எத்தனையோ ராஜாக்களை 5 வருஷம் ஆட்சி செஞ்சவங்களை கொண்டு போயிட்டு நான் இந்த காட்டில் விட்டுருக்கேன். ஒவ்வொரு ராஜாவும் இப்படி பயணிக்கும் பொழுது அவங்க முகத்தில் அவ்வளவு சோகம், அவ்வளவு துக்கம், அவ்வளவு வியாகுலம், மரண பயம் அவங்களுக்குள்ள இருக்கும். ஆனால் ரொம்ப நேரமாக நான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன், சந்தோஷமாக இருக்கீங்க, முகம் மலர்ச்சியாக இருக்குது, தெம்பாக இருக்கீங்க, உற்சாகமாக இருக்கீங்க. 5 வருஷம் ஆட்சி செய்யும் பொழுது இருந்த அதே கம்பீரத்தோடு இந்த படகுல உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களே, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உங்களுக்கு பயமா இல்லையா? தண்ணி இல்லாத காட்டில் உங்களை கொண்டு போய் விட போகிறாங்களே, செத்துற போகிறீங்களே, உங்களுக்கு வருத்தமா இல்லையா? அப்போது அந்த அரசன் ரொம்ப சந்தோஷமாக சிரித்த முகத்தோடு, எனக்கு பயமா? அந்த படகை ஓட்டக்கூடிய நபர்கிட்ட சொன்னாராம், முதல் வருஷத்தில் நான் ஆட்சி புரியும் பொழுது எனக்கு பயமாக தான் இருந்துச்சு. இந்த 5 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா தண்ணி இல்லாத காட்டில் கொண்டு போய் என்னை விட்டுருவாங்களே, இப்போ இருக்கக்கூடிய அதிகாரம், மேன்மை, வசதிகள் எல்லாம் என்னை விட்டு போயிருமே, நான் செத்துருவேனேன்ற பயம் முதல் வருஷத்தில் இருந்துச்சு. 2வது வருஷமும் எனக்கு இருந்துச்சு. 3வது வருஷம்தான் நான் யோசித்தேன், நான் ஏன் பயப்படணும், நான் ஏன் கவலைப்படணும், நான் ராஜாவாச்சே, நான் ஏன் துக்கப்படணும்னு சொல்லிட்டு 3வது வருஷத்தில் நான் என்ன பண்ணேன், என்னிடத்தில் இருந்ததான யுத்த வீரர்களை, போர் வீரர்களை அந்த காட்டுக்கு அனுப்பி அங்கிருந்ததான துஷ்ட விலங்குகளை நான் கொன்று குவித்து விட்டேன். அடுத்தது என் அரண்மனையில் இருந்ததான அழகான கட்டிட வல்லுநர்களை,
அனுப்பி அந்த காட்டிலே ஒரு பெரிய ராஜ அரண்மனையை நான் கட்டி வைத்திருக்கின்றேன். அதுக்கு அடுத்தடுத்த வருடங்களிலே இப்போ நான் அரண்மனையில் என்னென்ன சொகுசான காரியங்களை அனுபவித்தேனோ அந்த எல்லா பொருட்களையும் காட்டில் நான் கட்டிய அரண்மனைக்கு நான் அனுப்பி வைத்து விட்டேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் காட்டில் இருக்கக்கூடிய அரண்மனைக்கு என் குடும்பத்தாரை நான் அனுப்பி வச்சிருக்கேன். என் குடும்பத்தை ரொம்ப சேஃபாக நல்லா இருக்கிறாங்க. இப்போ எந்த கவலையும் எந்த பயமும் எனக்கு இல்லை. இந்த ராஜ அரண்மனையில் நான் எப்படி உட்காந்து ரூல் பண்ணி ரொம்ப சிறப்பாக நான் வாழ்ந்தேனோ அதே போலவே சிறந்த ஒரு வாழ்க்கையை இப்போ நான் காட்டில் போயிட்டு நான் வாழ போகிறேன். 2 வருஷம் பயத்தில் இருந்தேன். 3வது வருஷம் என் அதிகாரத்தை நான் நிலைநாட்டினேன். இப்போது அந்த அதிகாரத்தை நிலைநாட்டியபடியினால் அற்புதமான ஒரு வாழ்க்கை நான் வாழ போகிறேன் அப்படின்னு அந்த ராஜா சொன்னாராம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பா உங்களுக்கு ரைட்ஸை கொடுத்துருக்கிறாரு, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. ஏதும் உங்களை சங்கடப்படுத்த முடியாது. நீங்கள் இந்த பூமியிலே கட்டுவது கட்டப்படும், இந்த பூமியிலே கட்டவிழ்ப்பது கட்டவிழ்க்கப்படும். நீங்கள் விசுவாசத்தோடு மனதின் ஆழங்களிலிருந்து எதை நீங்கள் நம்பி வாய் திறந்து சொல்லுகிறீர்களோ அதை படியே ஆண்டவர் செய்வார். அவன் சொன்னபடி ஆகும் என்று அப்பா சொல்லியிருக்கிறாரு. என்னங்க உங்களுக்கு வேணும்? ஏங்க இந்த வருத்தம்? வருத்தத்தை தூக்கி ஓரமாக வைங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இயேசுவின் நாமத்தினாலே அதிகாரத்தை எடுங்கள். வாய் திறந்து சத்தமாய் முழக்கம் இடுங்கள். நீங்கள் வெற்றி காண்பீர்கள். ஒவ்வொரு நாளும் அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க. நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, ஒரே தொல்லையாக இருக்கே, பிரச்சனையாக இருக்கே, அவங்க இப்படி பண்ணிடுவாங்களா இப்படி பண்ணிடுவாங்களா, மோசமாக போயிடுவோமா, இப்படியெல்லாம் பேசாதீங்க, இப்படிலாம் யோசிக்காதீங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. நீங்கள் நல்ல பிள்ளைகள், தேவனை நேசிக்கிற பிள்ளைகள். தேவ ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்கிறது. தேவனுடைய அன்பு உங்கள் மேல் இருக்கிறது. கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். இன்றைய உங்களுடைய நல்வாழ்வுக்காக நான் ஜெபிக்க போகின்றேன். அதுபோலவே இன்றைக்கு பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். விசேஷமாக இன்றைக்கு நம்முடைய அன்பு சகோதரி டேசி ராணி, சகோதரி கே சொர்ணம், சகோதரி எச் சுமதி, அன்பு மகள் எஸ் சஞ்சனா கெட்சியாள், இவங்க இன்னைக்கு பிறந்த நாட்கள் காண போறாங்க. இவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அது போலவே அன்பு சகோதரர் மதியழகன், சிஸ்டர் சசிகலா தம்பதியார் இன்னைக்கு திருமண நாள் காண போறாங்க. இவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த ஜனவரி மாதம் 26ஆம் தேதி எங்கள் தேசம் தன்னுடைய குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது. மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உரிமைகளை, ஆண்டவர் அந்த குடி உரிமைகளை, அந்த ரைட்ஸை எண்ணி போற்றி கொண்டிருக்கிறது. தேசத்தில் எப்படி வாழக்கூடிய மக்களுக்கு ஆண்டவரே ஜனநாயக ஒரு உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அதுபோலவே கிறிஸ்துவே உம்மை விசுவாசிக்கக்கூடிய மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை உடைய பிள்ளைகள் உள்வாங்கினவர்களாக, உணர்ந்தவர்களாக, ஆண்டவரே அதை வெளிப்படுத்தத்தக்க வண்ணமாய் வியாதிகளை விரட்டுகிற அதிகாரம் இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வியாதியின் மேல் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர். பிசாசுகள் மேல் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர். சாபத்தின் மேல் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர். பாவத்தின் மேல் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர். தீமைகள் மேல் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர். அந்த அதிகாரத்தை அவர்கள் உரிமையாக்கி அதை நிலைநாட்ட வேண்டிய ஒரு பலத்தையும் தைரியத்தையும் கொடுத்து நீருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய நல்வாழ்வு சிறக்க, வெற்றி வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட, சகல சம்பூர்ணங்களோடு உடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்க தேவனே உடைய நாமத்தினாலும் வார்த்தையினாலும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் தேசத்தை நீர் நேசிக்கிறீர். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதுபோலவே இன்றைய நாளிலே பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற உடைய பிள்ளைகளை நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். ஆண்டவரே உடைய நாமத்தை முன்னிட்டு நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய நிறைந்த நன்மைகள் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். சகல சம்பூர்ணங்கள் பெற்று உடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கும்படிக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே விசேஷமான நாட்களை காண்கின்ற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உடைய பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படி கர்த்தர் செய்து உம்முடைய வருகை வருமட்டும் இதுபோல் இன்னும் அநேக ஆனந்தமான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான
பிறந்த நாட்களையும் திருமண ஆண்டுகளையும் காண செய்வீராக. மென்மைப்படுத்தும், வர்த்திக்க பண்ணும், வாழ்ந்திருக்க செய்யும் வளமான திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.